இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து நான் 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. இந்த 3 மாதத்தில் நான் நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட ஃபஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் வீடு மாற போகிறோம். அதனால் வந்து தான் அம்மாவை கூட்டிகிட்டு நான் வெளியே கிளம்புறேன். லாஸ்ட் டைம் நம்ம வீடு மாறுறப்பே நிறையா வீடு பார்த்தோம். இந்த வீடே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடச்சிது. எத்தனை வீடு பார்த்தாச்சு தெரியுமா? எந்த வீடுமே அமையலை. லீஸ் அமௌண்ட்டுக்கு ஏற்றாப்புல வந்து கிடைக்கவே இல்லை. ஒன்று லீஸ் அமௌண்ட் அதிகமாக இருந்ததுன்னா வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை லீஸ் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வீடு சைஸை விட சின்னதாக இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா வீடுமே நான் பார்த்தா தான். இதை விட நிறையா வீடியோஸ் என்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட நான் 3 மாதம் பார்த்துருக்கேங்க. தனித்தனியாக ரூமு. ஆஹா, வேலை சூப்பரா, பட்டைய கிளப்பி நினைச்சேன். ஆனா இந்த வீடு தான் இல்லைன்ட்டாங்க, கூட சொல்லிட்டாங்க. சென்னையில் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதுவும் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு கிடைக்கணும். ரொம்ப தேடி இந்த வீடு தாங்க கிடைச்சது. இந்த வீட்டில் வந்து ஒரு ஹாலு, 4 பெட்ரூம், 4 பாத்ரூம் இருக்கு. இது ஒன்று தாங்க நம்ம லீஸ் அமௌண்ட்டுக்கு ஏத்தாப்புல கிடைச்சது. கடைசியாக ஒரு வீடு கிடைச்சிருச்சுங்க. பட் நான் இப்போ இருந்த இடத்த விட்டு இப்போ ஒரு 35 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். மெட்ராஸ்ல இது எந்த ஏரியாடா? வேற வழி இல்லை. நம்மளோட ஒர்க்கை வந்து கன்னியூவா செய்யணும்னா இதுதான் தேவைப்படும். ஏன்னா நான் இ-காமர்ஸ் வேற ஸ்டார்ட் பண்றதா இருந்தேன். அட்ரஸ் மாறிட்டா வந்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணா அந்த அட்ரஸ்க்கு நோட் பண்றதுனால இப்போ புது அட்ரஸ்ல வந்து ஜிஎஸ்டியை கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ஒர்க் இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக வீடு மாறினதுக்கு அப்புறம் தான் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருந்தேன். என்னோட பழைய வீடு, இதில் ரூம் ஸ்பேஸ் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது, நம்மளோட பொருள்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து சிஸ்டரும் அம்மாலாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து என்னோட எலக்ட்ரானிக் திங்ஸ்லாம் வச்சுருக்கிறதுனால ஹாலில் மட்டுமே யூஸ் பண்ணிப்பேன். ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால தான் இந்த வீடை வந்து வெக்கேட் பண்ணோம். அதே வீடை வந்து திங்ஸ் இருக்கிறதோட பாருங்கள், என்னோட பொருள் ஃபுல்லாக அந்த கார்னரில் தான் இருக்குது. இப்போ இடம் பார்த்தாமல் பின்னாடிலாம் போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ திங்ஸ் இருக்குது பாருங்கள் வீட்டில். இதை ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ண சொல்லியிருக்கேன். டபுள் பெட்ரூம் இந்த வீடே பெருசு தான் சொல்லுவீங்க. ஆனால் வந்து என்னோட ஒர்க்குலாம் வச்சு பார்க்குறதுக்கு இப்போ வீட்டுக்குள்ளே வச்சு கட் பண்ணுறது, வெல்டு பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் ஷிஃப்ட் பண்ணுறேன். பண்ணுறதை பாருங்கள், வெடிச்சு செதறிடுவான் போல். ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள புது வீட்டுக்கு கொண்டு போய் தான் சர்வீஸ் பண்ணணும். இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம சத்தம் இல்லாம இறக்கி வைக்கலாம். Later that same evening. காலி பண்ணி வந்ததில் வேற வந்து சோறாக்கலையா. ஸோ இதுதான் நம்மளுக்கு சாப்பாடு. வீட்டில் பழைய கஞ்சி இருந்தாலே மாங்காய், மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கடுகு தாளித்து வச்சு உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வெட்டிடுவேன். The next day. இந்த ரூம் தான் இ-காமர்ஸ் பிளான் பண்ணியிருக்கு. நான் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸும் பார்ப்பேன். டேபிள் வந்து அந்த வீட்டிலேருந்து டிஸ்மேண்டில் பண்ணி இப்போ திரும்ப இங்கே கொஞ்சம் இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மாடிஃபை பண்ண போகிறேன். சிஎன்சிக்காக செஞ்சது. பட் வந்து சிஎன்சிக்கு இப்போ வேறு ஐடியா பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்பேஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஸோ இந்த இதை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் ஒர்க்குக்காக இங்கே செட் பண்ண போகிறேன். இல்லை நிறையா ரிப்பேர் ஆன பார்ட்ஸ் இருக்குது. இது டிவி, ஏசியிலேருந்து தண்ணி விழுந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ இதையும் வேறு ஏதாவது பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா திரும்ப டிவியாகவே ரெடி பண்ணுவேன். ஹேர் ட்ரையர் இதுவும் நான் பல்லாவரத்தில் வந்து என்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். அள்ளி போட்டு எடுத்து வந்தேன்னா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? கீபோர்டு வாங்கிட்டு வந்தது தான். இது டேபிள் ரெடி பண்ணி கீபோர்ட் ப்ளேஸ் பண்ணணும். வேக்கம் கிளீனர் பல்லாவரத்தில் எடுத்தது தான். அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து நான் 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. இந்த 3 மாதத்தில் நான் நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாம் 1 by 1 போஸ்ட் பண்ணுறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா இது ரிலேட்டடாக திரும்ப வீடியோ பார்க்கணும்னு நினச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டோன்னே வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யாரோ ஒருவன். பாய்.